அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 970வது நாளை எட்டியிருக்கிறது. இப்பொழுது அது பற்றிய நிகழ்வுகளை நாம் வைகரை விஷன் சேனல்ல இடம்பெற செய்திருக்கிறோம். இதுல அது பற்றின இன்னும் சில தகவல்கள். இப்போ ஒரு புது செட்டப் உருவாயிருக்கு. நேற்று ஒரே ஒரு ஒரு 2-3 அலை தாக்குதல்ல ஈரான் ஒரு பெரிய செய்தியை சொல்லி இருக்கிறது. என்னன்னா, இஸ்ரேலோட வான்வழி தாக்குதலே இனிமே ஈடுபடாது, உன்னுடைய வான்வழி தடைகளும் உன்னை காப்பாற்றாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஒன்னாச்சா. ரெண்டாவது, பாபுல் மண்டப்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், கல்ஃப் ஆஃப் ஓமன், இந்த ஏரியா ரெட்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புது செக்யூரிட்டி சோனை இஸ்ரேலு ஈரான் உருவாக்கி இருக்கிறது. பாபுல் மண்டப்ல இனிமே ஈரானுடைய பெர்மிஷன் எல்லாம் போக முடியாது. ரெட்சிக்குள்ளால ஹூத்தி சுட மாட்டாங்க. ஹர்மூஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். இதுல அமெரிக்கானுடைய ட்ரோன் ஹேங்கர் கேப்பபிலிட்டி இந்த ஹர்மூஸ்ல ட்ரோன் ஹேங்கர் கேப்பபிலிட்டின்னு ஒன்று வச்சிருப்பான் போல தெரியுது. அந்த தளத்தை நேற்று அடிச்சிருக்குது ஈரான். அப்போ அதுவும் அடிபட்டு போச்சு. அதனால அது என்னாச்சுன்னா, எங்களுடைய புது செக்யூரிட்டி சோன் பாபுல் மந்தர்ல இருந்து ஹர்மூஸ் வரைக்கும் வருகிறது என்று அறிவித்து இருக்கிறது. இப்ப இந்த கடல் ஆதிக்கம் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப இஸ்ரேலு சதன் பெய்ரூத்தை தாக்கினதுக்கு ஈரான் அடித்த புதிய அடியில அதனுடைய கடல் பலம் விரிவாக்கப்பட்டு இருக்கிறது என்பது உண்மையை என எடுத்துக்கொள்ள முடியும் நாம். அடுத்தது, இந்த ஈரானுடைய பொருளாதாரத்தால் ஈரான் கொண்டு வந்த புதிய பொருளாதார விதிகளால் ரஷ்யாவுக்கு இந்த வருடம் மட்டும் புதிதாக $13.6 பில்லியன் வருவாய் அதிகமாக வருகிறது. அது என்னதுன்னா, ரஷ்யன் எக்ஸ்செக்கருக்கு, ரஷ்யன் ட்ரெஷரிக்கு $13.6 பில்லியன் போய் பணம் புதிதாக சேருகிறது. அப்போ அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக காட்டிய ரஷ்யா இதுல பெரிய அளவில் லாபம் அடைந்து இருக்கிறது. ஒன்னாச்சா. ரெண்டாவது, ரஷ்யா ஈரானுடைய எல்லா ஹியூமானிட்டேரியன் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனிதாபிமான அடிப்படையில் உள்ள எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொள்ளுகிறது. சைனாவும் வெறும் ரெட்டோரிக்கா இல்லாம, வெறும் வார்த்தை ஜாலங்கள் இல்லாமல் நன்றாகவே ஈரானுடைய வியாபாரங்களுக்கு உதவி செய்கிறது. அதனால இப்ப அமெரிக்கால ஆயில் விலை ஏறிட்டு இருக்கு, அந்த பொருளாதாரம் நலிந்து கொண்டு இருக்கிறது. பெண்டகன் கொதிச்சுட்டு இருக்குது. எப்படி இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ நெத்தன்யாஹுவுக்கு எதிராக இங்க அழுது, இங்க பெரிய போரையே நடத்திட்டு இருக்கு. அங்க பெண்டகன் ட்ரம்போடைய முடிவுகளால் நாம் அழிந்து கொண்டு இருக்கிறோம். நேற்று என்ன பேச்சுன்னா, ஈராக்குக்கு அடுத்தால நம்ம எடுத்த மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவு ஈரானை தாக்கியது. அதை ட்ரம்பும் சொல்லியிருக்கான், ஐ ஷுட் நாட் ஹவ் பீன் தேர், நான் அங்கே போயிருக்க கூடாது அப்படின்னு. எப்ஸ்டீன் ஃபைல்ல சிக்கிட்டு அதுக்கு பிறகு நெத்தன்யாஹு ஒரு கன்வின்சிங்காக ஒரு கிளாஸ் கொடுத்தான் பாருங்க. அதாவது இந்த நம்ம ஈரான்ல உள்நாட்டு கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. நேற்று மொசாது டெபுட்டி சீஃப் ஒருத்தனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கான். எனக்கு நீ ஈரான் அடிக்குங்கிற தகவலை நீ முன்கூட்டியே சொல்ல முடியல அப்படின்னு. அந்த அவனுக்கு கொஞ்சம் மேலே சொன்ன பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல 1-2 குற்றச்சாட்டுகள், ஈரான்ல கிளர்ச்சியாளர்களுக்கு நிறைய ஆயுதத்தை கொடுனா, நீ கொடுத்த ஆயுதம் கொடுத்தவன் எவனும் கிளர்ச்சியாளராகவே வரல, இப்போ எல்லாமே ஈரானுக்கு ஒப்படைச்சிட்டான். ஈரான் அந்த ஆயுதத்தை நமக்கு எதிராக இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால நெத்தன்யாஹு ஒரு கிளாஸ் கொடுத்தான் பாருங்க ட்ரம்புக்கு. அதுல இதையெல்லாம் சொல்லிருக்கான், நம்ம நிறைய உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அவங்க ஆயுத புரட்சி ஏற்படுத்திடுவாங்க. நம்ம இந்த நேரத்துல ஒரு அடி அடிச்சோம்னா ஈரான் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து ரிஜிம் சேஞ்சை கொண்டு வந்துருவாங்க. இந்த அலி காமனி தான் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை நம்ம போட்டு தள்ளிடலாம். அவரை போட்டு தள்ளிட்ட உடனே அங்க நம்ம சொல்லக்கூடிய செக்குலரு, டெமோக்ரஸி, இப்படி எல்லாத்தையும் குழப்பி ஒரு அரசாங்கத்தை அங்க நம்ம கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்கான். அப்போ எப்ஸ்டீன் ஃபைலோட பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த இதையும் சேர்த்து தான் யுத்தத்துக்கு போனான் ட்ரம்ப். ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் அதனால வாங்கக்கூடிய அழிக்கு ஒரு அளவு இல்லை என்று ஆகிவிட்டது. ஆக அதனால ட்ரம்ப் இப்ப என்ன ரிப்பன் பண்றேன்னா, நான் இந்த ஈரான் யுத்தத்துல தலையே போட்டிருக்க கூடாது. இப்போ திங்கள் செவ்வாய் புதன்ல எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொன்னா, ஈரானுடைய பார்லமெண்ட்ல நேற்று சொல்லியிருக்காங்க, நம்ம ட்ரம்போடைய எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஒத்துக்கல. $24 பில்லியன் பிறகுதான் அவர்கிட்ட ஏதாவது பேச்சு என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அதனால அவர்களுடைய சொத்துக்களை ரிலீஸ் பண்ணாம இந்த பேப்பருக்கு பக்கத்திலே வரமாட்டாங்க, எக்ரிமெண்ட்டுங்கிற இதுக்கு பக்கத்திலே வரமாட்டாங்க. இப்போ
இஸ்ரேலையும் நான் அடக்கி வைக்க முடியுங்கிறத காட்டிட்டாங்க. காசாவுக்கு போவோங்கிறாங்க. அது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியான இது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானால் குஞ்சில்லா ரபில் ஆலமீன்.